எங்கடா இந்த பண்ணை வீடு எப்படி இருக்கும் உள்ளுக்குன்னு சொல்லி காட்ட சொல்லி கேட்குறீங்க. வாங்க உள்ளுக்குள்ள போவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வீட்டுக்குள்ள வாரம் வரும்போது வலப்பக்கம் எங்களுடைய சமையலறை பார்த்தீங்கன்னா இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி சமையலறை. தமிழ் ஆட்கள் கூழ் காய்ச்சறதுக்கு இறைச்சி காய்ச்சறதுக்கு எல்லாம் பாத்திரங்கள் வச்சுருக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரீசரும் போட்டு விட்ருக்குறோம். ஏன்னா தூரத்துலேருந்து வாராக்கள் நிறைய இறைச்சி எல்லாம் கொண்டு வந்தாலும் பாவிக்கிறதுக்காண்டு. மற்றபடி ஃப்ரிட்ஜும் இருக்குது. இப்படியே மற்ற பக்கம் நேராக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய டைனிங் டேபிள் இருக்குது, இருந்து சாப்பிட்றது. அங்கால பேடியோ இருக்குது, பாபிக்யூ மிஷின் இருக்குது பின்பக்கம். அங்கால போகலாம், மரங்கள் இருக்குது ரெண்டலாம். இன்னும் ஒரு விஷயம் வந்து இதில் ஹேமாக் கொண்டு போட்டு விட்ருக்குறோம். இதில் படுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஹேமாக் கொண்டாண்டா இந்த மரத்தில் கட்டி விட்ருக்கோம், அது போட்டு விட்ருக்குறோம். இப்படியே திருப்பி நான் உங்களுக்கு வடக்கு பக்கம் காட்ட போகிறேன். வடக்கு பக்கம் காட்டினா இப்படியே நீளமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 50 அடி நீளம், 25 அடி அகலம். இதுக்குள்ள ஒரு பாட்டி எல்லாம் செய்யலாம், செய்கிறாங்க சின்ன சின்ன பாட்டி எல்லாம். இப்படியே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய வாஷ்ரூம் இருக்குது. இதுதான் எங்களுடைய வாஷ்ரூம், கழிப்பறை. அங்கால வாஷர் ட்ரையர் இருக்குது, சலவை இயந்திரங்கள். இப்படியே பார்த்தோம்னா மேலே போகிறோம். மேலே போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து ஒரு சோஃபா போட்டு விட்டுருக்குறோம். இது ஒரு எங்களோட ஃபேமிலி ரூம்னு சொல்கிறது, குடும்ப அறை. இது மேலே இருக்குது. ப்ரைவேட்டாக மற்றாக்களை தொந்தரவுப்படுத்தாமல் இதில் வந்து வைக்கலாம். மேலே வந்து சன்ரூஃப் இருக்குது. இது எனக்கு விருப்பம் என்னென்னா இரவில் இது பார்க்குறது சொல்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட் ஒன்று போட்டு விட்டுருக்கோம். எங்களோட குடும்ப அறை, அதாவது லிவிங் ரூமுக்குள்ளே. இதில் படுத்திருந்து மேலே வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கலாம், முயல் கூட்டங்கள் பார்க்கலாம். இதான் நான் இங்கே முந்தி இருக்கும்போது என்னுடைய இனிமையான பொழுதுபோக்கு, இரவில் வானத்தை பார்க்குறது. டொண்டோவில் புகைமண்டலம் கூடியிருக்கும், இங்கே நல்ல கிளியராக இருப்பார் பார்க்குறதுக்கு. இதில் ஹாக்கி ஒன்று போட்டு விட்டுருக்குறோம், பிள்ளைகள் சும்மா விளையாடுறதுக்கு கொள்றதுக்கு. இங்கால அப்படியே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட பிரதானமான படுக்கை அறை. படுக்கை அறை இப்படித்தான் இருக்கும். ஒரு கிங் பெட் இருக்கிறார், தெரிந்தானே, பெரிய கிங் பெட் இருக்கிறார். மேலே வந்து இடக்கை பக்கம் திரும்பினா அடுத்த 2வது படுக்கை அறை வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் பெட் போட்டிருக்கிறோம். இதுக்கு மேலேயும் வந்து ஒரு சன்ரூஃப் இருக்குது, மேலே வானத்தை பார்க்குறதுக்கு. இது அருமையாக இருக்கும் பார்க்க. இப்படியே இதுக்கு நேர இன்னும் ஒரு குயின் பெட் போட்டு விட்டுருக்குறோம், இருந்தானே. அப்போ இதில் 2, அதில் 2 4, அங்கே 2 6, தனி பெட்டில் 7. இப்படியே வெளியே வந்தால் இங்கே மேலே இன்னொரு வாஷ்ரூம் இருக்குது. இதுக்கு மேலேயும் வந்து சன்ரூஃப் இருக்குது. மேலே பார்க்கலாம், வானத்தை பார்க்கலாம், பண்ணலாம்.